ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SudhaSri கிச்சன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பன்னீர் பிரெட் பாதுஷாங்க. நம்ம வழக்கமாக செய்கிற பாதுஷா விட இந்த பன்னீரும் பிரெட்டும் சேர்த்து செய்கிற பாதுஷா ரொம்ப சாஃப்டாக அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்குங்க. நம்மளுடைய பிரெட் பாதுஷா உடச்சி பார்த்தோம்னா இந்த மாதிரி சாஃப்டாக லேயராக ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ஒரு டைம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அருமையான பன்னீர் பிரெட் பாதுஷாக்கில் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? முதல்ல இந்த பிரெட்டெல்லாம் ஓரத்தில் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பன்னீர் எடுத்து துரி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓரங்களை கட் பண்ணியும் சேர்க்கலாம், கட் பண்ணாமலையும் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி கட் பண்ணி தான் சேர்க்குறேன். இந்த மாதிரி ஓரமெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. ஓரங்களெல்லாம் கட் பண்ண இந்த பிரெட்டுகளை இப்படி இந்த பவுலில் சேர்த்துக்கலாம். அடுத்தது பன்னீர் இந்த மாதிரி துருவி வச்சுருக்காங்க. இந்த துருவின பன்னீரையும் இந்த பிரெட்டோடையே சேர்த்துக்கலாங்க. அடுத்தது சூடான பாலில் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துருக்கேன். இந்த பால் இதோட சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு ஸ்பூனுக்கு வெனிலா எசன்ஸ் இது கூட சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த பாதுஷா ரெசிபி ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. நல்லா அப்படி பிசைஞ்சு விட்டுக்கலாம். தேவைப்பட்டால் நம்ம பால் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நம்ம குங்குமப்பூ கலந்த பால் சேர்த்தோம் பார்த்திங்களா, அதுவே கூட போதும். பன்னீரும் கொஞ்சம் ஈரமாக இருக்கிறதுனால நமக்கு இதுவே சரியாக இருக்கும். பார்த்திங்களா, நம்ம எதுவுமே சேர்க்க தேவையில்லை, இதுவே சரியாக இருந்துச்சு எனக்கு. பன்னீர் பாதுஷாவுக்கு இந்த மாவை ரெடி பண்ணிட்டோங்க. இந்த ப்ரெட்டையும் பன்னீரும் வச்சு நம்ம இப்படி பிசைஞ்சு ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது கையில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு சின்ன உருண்டைகளை எடுத்து நம்ம பாதுஷாவுக்கு எப்பயும் உருட்டோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இது உருட்டி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ரவுண்டாக உருட்டிட்டு இப்படி உள்ளங்கையில் வச்சு லைட்டாக அப்படி தட்டிட்டோம்னா இப்படி வந்துடுங்க. நடுவில் லைட்டாக அப்படி ப்ரெஸ் கொடுத்துடணும். ஓரங்கள்லாம் வெடிக்காமல் இப்படி நம்ம எடுத்து வச்சிடலாங்க ரெடியாக. இந்த மாதிரி குட்டி குட்டியாக பன்னீர் பிரெட் பாதுஷாக்களை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. அடுத்தது என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ வானிலையில் எண்ணெய் வச்சுருக்கோங்க. இது லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம ஹீட் ஆக்கிடலாம். ஹீட் ஆக்கிட்டு நம்ம ஒவ்வொரு பாதுஷாக்களையாக இப்படி சேர்த்துக்கலாங்க. இப்படி போடும்போது அப்படியே எழும்பி மேலே வந்துடும். அந்த மாதிரி ஸ்டேஜ் இருக்கணும். ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ ஒவ்வொன்றா அழகாக மேலே எழும்பி வருது பார்த்திங்களா, இந்த மாதிரி வரணும். இதை பொரிக்கிறது ஃபுல்லாமே நம்ம லோ ஃப்ளேமில் தான் வச்சு பொரிக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி கலர் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் நேரம் இப்படி திருப்பி போடலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம திருப்பி போட்டாச்சு. நம்ம ப்ரெட்டெல்லாம் உள்ளே சேர்த்ததுனால உள்ளே ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளுடைய பன்னீர் பிரெட் பாதுஷாக்கள் நல்லா ரெண்டு பக்கமும் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி வந்துருச்சுங்க. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சிட்டு இந்த மாதிரி வேறு ஒரு பிளேட்டுக்கு இப்படி மாற்றிக்கலாங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நம்ம எல்லா பாதுஷாவையும் நல்லா பொரிச்சு எடுத்தாச்சுங்க. அடுத்தது என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுத்தது பாதுஷாவுக்கு சர்க்கரை பாகு தயாரிச்சுக்கலாங்க. ஒரு கப்புக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு அரை கப்புக்கு தண்ணி இந்த சர்க்கரை முழுகிற அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த சர்க்கரை நல்லா கரையட்டுங்க. இது ஒரு கம்பி பாகு வர அளவுக்கு நம்ம இதை தயாரிச்சுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்மளுடைய சர்க்கரை பாகு நல்லா கொதித்து வந்துட்டு இருக்குதுங்க பாருங்கள். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கம்பி பாகு வரும்போது நம்ம எடுத்துடணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 2 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். குங்குமம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் சும்மா 2 சொட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நம்ம பாதுஷாவுக்கு நம்ம பாகு தயாரித்தாச்சு. இது கொஞ்சம் சூடாகட்டும். நம்ம ஏற்கனவே இந்த பாதுஷாக்கெலாம் பொரிச்சு வச்சுட்டோங்க. இதை பாகில் சேர்த்துக்கலாம். நார்மல் பாதுஷா மாதிரி இது லைட் கலராலாம் இருக்காதுங்க. நம்ம ப்ரெட்டு பன்னீர்லாம் சேர்த்துருக்கிறதுனால இந்த மாதிரி லைட்டாக ப்ரௌனாக தான் இருக்கும். பட் ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். அதில் அப்படியே திருப்பி போட்டுடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த பாதுஷா பாகுலே இருக்கட்டும். அப்போ தான் அதில் உள்ள அந்த ஜீராலாம் இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. எல்லாத்தையும் எடுத்துடலாம். இப்படி இதில் சேர்த்துலாங்க தனியாக. நம்மளுடைய பன்னீர் பிரெட் பாதுஷாக்கில் சர்க்கரை பாகுலேருந்து எடுத்தாச்சுங்க. இது மேலே கொஞ்சமாக நட்ஸு தூவிக்கலாம். சூப்பரான நம்மளுடைய பன்னீர் பிரெட் பாதுஷா ரெடி. உங்களுக்கு இந்த பிரெட் பாதுஷா பிடிச்சிருந்துச்சுன்னா SudhaSri கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதை சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.